அடுத்து பிறவியே இல்லாத முக்தியை கொடுக்கும் பிரதோஷம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமான நேரம். ஒரு மாதத்தில் 2 முறை திரையோதசி தினத்தில் வரும். இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே திருநடனம் ஆடுறார். இதுதான் பிரதோஷம். இதுவே சனிக்கிழமை வந்தா அதுக்கு சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற பேரு. இந்த நாளில் விரதம் இருந்தா 1000 மடங்கு அதிக புண்ணியம் கிடைக்குது. பிரதோஷ நேரத்துல 4:30 மணி முதல் 6 மணி வரை நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பச்சரிசி வெல்லம் வச்சு பூஜை பண்றது வழக்கம். இது மட்டும் இல்லாம சிவன் கோயில்ல வலம் வரதும் சிறப்பு. ஆனா பிரதோஷ நேரத்துல ஒரு வித்தியாசமான வலம் வரணும். அதுக்கு சோமசூத்த பிரதட்சணம் ஒண்ணு பேரு. நந்தியை வணங்கிட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வரும் கோமுகி வரை சென்று அங்கு நின்று வணங்கி பின்னர் அதே வழியாக வலம் வந்து சண்டிகேஸ்வரர் வரை வந்து அவரை வணங்கி மீண்டும் கோமுகிக்கு செல்ல வேண்டும். இப்படி 3 முறை வணங்க வேண்டும். இந்த பிரதோஷ தரிசனத்துல சகல பாவங்களும் நீக்கி பெரும் புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமான் நமக்கு பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கிறார் என்று புராணங்கள் சொல்றது.